வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கோழி இறைச்சியில் அதாவது சிக்கனில் நிறைந்துள்ள வளமான மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த சிக்கன் நம்ம எடுத்துக்கணும்னு வச்சிங்களேன், இதில் உயர்தர புரதச்சத்து அந்த புரோட்டீன் நமக்கு கிடைக்கும். இந்த கோழிக்கறியை எண்ணெயை வச்சு வறுக்கிறத விட குழம்பாகவோ வேக வைத்தோ அல்லது பார்த்தீங்கன்னா லைட்டாக அனலில் வாட்டி எடுத்துக்கிறது அதிக சத்துக்களை நமக்கு கொடுக்கும். கோழி இறைச்சி நம்ம சமைக்கும் பொழுது மஞ்சள், இஞ்சி, பூண்டு மற்றும் மிளகு சேர்த்து சமைக்கிறது செரிமானத்தை மேம்படுத்துவதோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுமே அதிகரிக்குங்க. எப்போதுமே நம்ம இந்த பண்ணை கோழிகளை விட, அதாவது இந்த பிராய்லர் கோழிகளை விட நாட்டு கோழிக்கறி இறைச்சியை எடுத்துக்கொள்ள ட்ரை பண்ணுங்க. அதுதான் அதிக சத்துக்களையும் தரும், சுவையையும் தரும், மருத்துவமைகளுமே கொடுக்கும். கோழி இறைச்சியில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எடை மேலாண்மை சிறப்பாக பாதுகாக்கப்படுறதுக்கு, அதாவது வெயிட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு கோழி இறைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நீங்கள் மற்ற சிவப்பு இறைச்சிகளோட ரெட் மீட்ஸ் இருக்குங்களே நிறைய, அதோட நீங்கள் கோழி இறைச்சியை கம்பேர் பண்ணும்போது இந்த கோழி இறைச்சியில் கொழுப்பு மற்றும் கலோரிகள் குறைவு. அதனால் இது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன், அந்த புரதம் நம்முடைய வயிற்றை நீண்ட நேரம் நிறைவாக வைத்திருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இதனால் தேவையற்ற பசியை குறைத்து உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு ஒரு சிறந்த நல்ல டயட் உணவாக கோழி இறைச்சி இருக்குங்க. இப்போ நீங்கள் கோழி இறைச்சியை மார்னிங் ஃபுட்டாகவே சாப்பிட்றீங்கன்னு வச்சிங்களேன், அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய நிறைய கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. ஏன்னா அந்த அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டால் தான் உங்களுடைய உடல் எடை இன்னும் அதிகரிக்கும், குறையவே குறையாது. அப்போ கோழி இறைச்சிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்து ப்ராப்பராக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக அந்த தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் இருக்காது. பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணணும்னா கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளலாங்க. எலும்புகளினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்னன்னா, கோழி இறைச்சியில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற எலும்புகளுக்கு அடிப்படையாக கிடைக்க வேண்டிய அந்த ஊட்டச்சத்துக்கள், தாதுக்கள் எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாமே எலும்புகளை வலுவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கு. வயது முதிர்ந்த காலங்களில் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் மூட்டு வலிகளை குறைக்கிறதுக்கு புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே அவசியமான உணவுகள் தான். அதனால உங்களுக்கு அந்த எலும்புகளை பலப்படுத்தி கொண்டீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது. வயதான காலங்களிலுமே இந்த மூட்டு வலி, முடக்குவாதம் இந்த மாதிரி பிரச்சனை, அப்புறம் எலும்பு தேய்மானம் எல்லாம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். சுறுசுறுப்பாக நீங்கள் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இயங்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கு நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது வயதான காலங்களிலுமே கோழி இறைச்சி அளவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இளைஞர்களும் எலும்புகளை பலப்படுத்திக் கொள்வதற்கு கோழி இறைச்சியை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்வதற்கு கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளலாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான காரணம் என்னன்னா, கோழி இறைச்சியில் ட்ரிப்டோஃபான் மற்றும் விட்டமின் B5 இதெல்லாமே இருக்கு. ஸோ இது உடல்ல செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஹார்மோனை தூண்டுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இந்த செரட்டோனின் அப்படின்ற அந்த ஹார்மோன் சுரக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய மன அழுத்தம் குறையும், நல்ல தூக்கம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க இயல்பாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. மீண்டும் இந்த செரட்டோனின் அப்படின்ற ஹார்மோனை இயல்பாக நம்ம சுரக்க வைக்கும் போது நம்மளுடைய உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு உடல் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் மீண்டும் பாய ஆரம்பிக்கும் போது செல்கள் புதுப்பிக்கப்படும். ஸோ நம்ம மன அழுத்தத்திலிருந்து நம்ம விடுபட்டு விடலாம். அப்போ உங்களுக்கு தூக்கமெல்லாம் இல்லை அப்படின்னு நல்ல தரமான தூக்கத்தை பெறணும் அப்படின்னா இந்த செரட்டோனின் ஹார்மோனை இயல்பாகவே சுரக்க வைத்து தூக்கத்தை பெறுவதற்குமே இந்த மன அழுத்தத்தெல்லாம் குறைச்சிட்டு ஆரோக்கியமான உறக்கம் இருக்கணும், உங்களுடைய செயல்பாடுகளில் மீண்டும் நீங்கள் கவனம் செலுத்தணும்னா கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளலாங்க. குறிப்பாக அந்த கோழியினுடைய நெஞ்சு பகுதி இருக்குங்க இல்லையா, அதில் கொழுப்பு மிகவும் குறைவு தான், ஆனால் அது நல்ல கொழுப்பு. ஸோ இப்போ நம்ம கோழி இறைச்சியில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் B6 என்ன பண்ணோம் அப்படின்னா, ரத்த நாளங்களில் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தும். உயர்தர ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுடைய ரத்த நாளங்கள் இருக்குங்க இல்லையா, அங்கே இறுக்கங்கள் ஏற்படுவதை தான் நம்ம பிபி, பிளட் ப்ரெஷர், அதாவது உயர்தர ரத்த அழுத்தம், ஹை பிபி, லோ பிபி அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரத்த அழுத்தம் இருந்ததுன்னா ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு போதுமான அளவுக்கு பாயாது. அப்போ நம்ம சுறுசுறுப்பே இல்லாமல் இருப்போம். குறிப்பாக இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் கிடைக்காததால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம். ஸோ இது மாதிரிலாம் இல்லாமல் ரத்த நாளங்களில் இறுக்கங்களும் தென்படாமல் ரத்த நாளங்களில் எந்த கெட்ட கொழுப்புகளும் படிந்திருக்காமல் ஆரோக்கியமாக நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு கோழி இறைச்சி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதனால் இதயத்துக்கு தேவையான ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைத்துக் கொண்டிருக்கும், இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கும். மூளை ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்ம கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கோழி இறைச்சியில் கோலின் மற்றும் விட்டமின் B12 அந்த சத்துக்கள் எல்லாமே இருக்கு.
இது வந்து மூளை செல்களினுடைய வளர்ச்சிக்கும் நரம்பு மண்டலத்தினுடைய சீரான செயல்பாட்டிற்கும் மிகவும் அவசியம். குறிப்பாக வயது முதிர்ந்த காலங்களில் ஏற்படக்கூடிய நினைவாற்றல் குறைபாட்டை தடுக்கிறதுக்கும் கவனத்தை மேம்படுத்துறதுக்குமே இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கோழி இறைச்சி உதவிகரமாக இருக்கும். இப்போ வயசானவங்களுமே எடுத்துக்கலாம், இளைஞர்களும் எடுத்துக்கலாம். சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் நமக்கு வந்து கிடைக்கும். மூளை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நினைவாற்றல் எல்லாம் நமக்கு வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து மெயின்டைன் ஆகும். தொடர்ந்து கோழி இறைச்சி எடுத்துக்கொண்டு இந்த மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.